வந்து அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அவங்க அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய மாமியார், அவங்களுடைய மாமனார், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போய் அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வராங்க. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்பா நீங்கள் வந்து ஜெயிலில் போகிறதுக்கு என்ன தப்பு பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? அவர் ரொம்ப நல்லவராச்சு, கண்டிப்பாக அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அங்கலாய்ப்பாக கேட்குறேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய ஷாக் நியூஸ் சொன்னாங்க. அந்த மனுஷன் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தார். அவருடைய கடனில் இருந்து அவர் விடுதலை ஆகிறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்தும் அவருடைய கடனில் அவரால் விடுதலை ஆக முடியல. அதனால இவருடைய கடனை குறித்து ஒரு நண்பரிடத்தில் சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு, நீ ஏன்பா கவலைப்படுற, உனக்கு என்ன இப்போ அந்த கடனை முடிக்கிறதுக்கு பணம் வேணும், அவ்வளோதானே, அந்த பணத்தை நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன், அது ரொம்ப சிம்பிளாக உன்னால் செய்ய முடியும், நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, உன் வீட்டில் வந்து உங்கள் மனைவி இருக்காங்க, நீ வந்து இரவில் தூங்கும்போது உன் வீட்டில் உன்னுடைய மொபைலை எடுத்து ஆன் பண்ணி உன் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் வித்துட்டு அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. உடனே இவர் அவரை பார்த்து கேட்டுக்கா, ஐயோ இது தப்புலவா, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வெளியே சொல்லவே கூடாது இல்லை, அது எப்படி இது, உனக்கு பணம் வேணுமா, எத்தனையோ பேர் செய்கிறாங்க, பணம் வேணும் அப்படின்னா இந்த காரியத்தை செய்யணும்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் எதையுமே யோசிக்காம சரின்னு ஒத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவிக்கே தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அதை ஒரு இடத்துல விற்று அந்த இடத்துல பணம் கிடச்சி கடனை ஒரு திடீர்னு பார்த்தா கார் வாங்கிட்டாரு, திடீர்னு பார்த்தா பைக் வாங்கிட்டாரு, திடீர்னு பார்த்தா கடன் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. என்னன்னு கிடந்து மனைவி தெரியாது. ஒரு நாள் கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு பிடிச்சி கேட்டா இப்படி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய தவறுதலாகி அப்புறம் யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது ஒரு பெரிய அந்த குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடுச்சு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தவறான வழி நடத்துதல் உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும். நம்முடைய பிள்ளைகளை தவறான வழி நடத்துதல் மரணம் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போயிடும். அதனால எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவரே எங்களை யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா நடத்திடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை கூட இல்லை, ஒரு சாதாரணமான பிரச்சனை, அந்த சாதாரணமான பிரச்சனை